Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி கொஞ்சம் ஸ்பெஷலான ஒன்னு. ரீசெண்டா நம்மளோட மேஜிக் சிட்டில ஒரு பெரிய வார் நடந்துச்சு. அங்க யாரு ஜெயிச்சா தெரியுமா? நம்ம ஜியூ தி டெமோனிக் ட்ரீ தான். அவனோட தண்டர் அண்ட் லைட்னிங் அட்டாக்ல சீக்கிங்கே வெந்து சாம்பலாயிட்டான் பாருங்க. ஆனா இந்த வார்னால மேஜிக் சிட்டியோட கோஸ்டல் ஏரியா பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. இத பார்த்த நம்ம ஜியூ இருக்கான அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த டேமேஜ்ட் ஏரியால ஒரு பெரிய மங்க்ரோவ் ஃபாரஸ்ட உருவாக்க ஆரம்பிச்சுட்டான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எங்கும் பசுமையா மாறிடுச்சு. பெரிய மரங்கள் எல்லாம் வானத்தோடுற மாதிரி வளர்ந்து நின்னுச்சு. சின்ன சின்ன சீ அனிமல்ஸ்லாம் அதோட ரூட்ஸ்ல மாட்டிக்கிச்சுங்க. ஜியோவோட இந்த ஹெல்பிங் நேச்சர் பார்த்த மேஜிக் சிட்டி பீப்புள் செம ஹாப்பி ஆயிட்டாங்க. அவனோட இந்த ஆக்டனால இம்ப்ரெஸ் ஆகி அவனுக்கு த ரிடீமர்னு ஒரு டைட்டிலே கொடுத்துட்டாங்க. அதே டைம்ல ஃப்ரீடம் ஃபெடரேஷன்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆக்டோபஸ் கிங் அவனோட சீ கிரியேச்சர்ஸோட சிட்டிய அட்டாக் பண்ணிட்டான். சிட்டி பூரா தண்ணியில மூழ்கடிச்சிடலான்னு பாக்குறான். கட் பண்ணா சீன் எங்க போகுதுன்னா, ஃப்ரீடம் ஃபெடரேஷனோடவை கமாண்ட் ஆபீஸ்க்கு போகுது. அங்க ஒரு சயின்டிஸ்ட் அவனோட மெகா காட்சிலா எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி ரிப்போர்ட் பண்றாரு. இந்த மெகா காட்சிலா இப்போ வைவன் அணுவ அப்சார்ப் பண்ணியிருக்கான். அதனால இது சீ அனிமல்ஸை எதிர்த்து ஃப்ரீடம் ஃபெடரேஷனை காப்பாத்தும்னு அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. இப்போ களம் எங்க மாறுதுன்னா, ஃப்ரீடம் ஃபெடரேஷனோட பேட்டில் ஃபீல்டுக்கு. அங்க நிறைய ஹெலிகாப்டர்ஸ் நம்ம மெகா காட்சிலாவ ஆக்டோபஸ் கிங்கோட ஃபைட் பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த மெகா காட்சிலா ஆக்டோபஸ் கிங்க ஜெயிக்குமா இல்லையான்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். அடுத்து சீன் எங்க போகுதுன்னா, ஆப்பிரிக்காவுக்கு. அங்க ட்வின்கிராஃப்ட் கிங் அவனோட எல்லா சீ அனிமல்ஸையும் வச்சு ஒரு சின்ன ட்ரைபல் கோஸ்டல் வில்லேஜ அட்டாக் பண்றான். இந்த ட்வின்கிராஃப்ட் கிங் 3rd லெவல் டிரான்ஸ்ஜெண்ட் ஆர்டரை சேர்ந்தவனா இருந்தாலும் அந்த வில்லேஜ் கிட்ட இருந்து செம டஃப்பான ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த வில்லேஜோட கிங் அவனோட ஏன்ஷியன்ட் ஸ்பிரிட்ஸ வரவழைச்சு அதன் மூலமா ட்வின்கிராஃப்ட் கிங்கோட ஃபைட் பண்றான். இப்போ சீன் ஆஸ்திரேலியாவுக்கு மாறுது. அங்க ஆஸ்திரேலியாவோட அனிமல்ஸ்க்கும் சீ கிங்குக்கும் பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அங்க யாருமே யாருக்கும் சலைச்சவங்க இல்ல. எங்க லேண்ட்ல கால் வச்சா உங்களை அழிச்சிடுவோன்னு கங்காரு பீஸ்ட் ஃப்ளேம் டிராகன் கிங்க வான் பண்றான். அதுக்கு அந்த ஃப்ளேம் டிராகன் கிங் சொல்றான், கங்காரு, ஒரு காலத்துல நீயும் தண்ணில தான் இருந்த, அங்க இருந்துதான் உருவான. எங்களை மிரட்ட பாக்குற, எங்களுக்கு முன்னாடி நீ ஒரு எறும்புக்கு சமம்னு சொல்றான். சொன்ன உடனே அவனுக்கு ஏதோ ஞாபகம் வந்து செம ஸ்வெட் ஆகுது. ஆக்சுவலா அந்த ஃப்ளேம் டிராகன் கிங்கால எல்லா சீக்கிங்ஸோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியையும் சென்ஸ் பண்ண முடியுது. ஆனா திடீர்னு மேஜிக் சிட்டியோட சீக்கிங்கோட எனர்ஜி டிசப்பியர் ஆயிடுச்சு. அதாவது அந்த சீக்கிங் கில் பண்ணப்பட்டிருக்கான். இதனால நம்ம ஃப்ளேம் டிராகன் கிங் ரொம்ப ஒர்ரி ஆகுறான். அவனோட ஒர்ரி நியாயமானதுதான். சீலாட்ஸையே கில் பண்ணக்கூடிய கிரியேச்சர்ஸ் லேண்ட்ல உருவாகி இருந்தா அது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான். கடைசியா சீன் திரும்ப மேஜிக் சிட்டிக்கு வருது. மேஜிக் சிட்டியோட புதுசா வளர்ந்த ஃபாரஸ்ட்ல லின் மனுஷங்களுக்காக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண அங்க வந்திருக்கா. ஆனா திடீர்னு அவளுக்கு ஒரு பேபி கிடைக்குது. அத பார்த்ததும் லின்னுக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. இது ஜியூ தி டெமோனிக் ட்ரீயால உருவாக்கப்பட்ட மங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இப்படி ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ்ல ஒரு பேபி இருக்கிறது. கண்டிப்பா இந்த பேபி வேற யாரும் இல்ல, ஜியூ தி டெமோனிக் ட்ரீ தான்னு லின் புரிஞ்சுக்கிறா. ஆனா லின் ஏதாவது செய்யறதுக்குள்ள அவ மயங்கிடுறா. ஜியூ அவள தூக்கிட்டு போய் அவனோட ஒரிஜினல் பாடி கிட்ட வச்சிடுது. இப்போ நம்ம ஜியூ ஹியூமன் பாடியை ரீச் பண்ணிடுச்சு. அதாவது அதோட ரூட்ஸ ஒரு சின்ன பேபியா மாத்த முடியும். அது தூரத்துல இருந்து பார்த்தா நிஜமான பேபி மாதிரி தெரியும். ஜியூவோட ஒரிஜினல் பாடி கிட்ட சவுலிங் நின்னுட்டு இருக்கா. ஜியூவோட ஹியூமன் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அவ வாழ்த்து சொல்றா. ஆனா ஜியூவால அந்த ஹியூமன் ஃபார்மை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால அதோட ஹியூமன் ஃபார்ம் சீக்கிரமே மறைஞ்சு அதோட மெயின் பாடியோட மெர்ஜ் ஆயிடுது. இப்போ ஜியூவோட ரூட்ஸ் லின்னையும் அவளோட நிறைய சீ கிரியேச்சர்ஸையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. அங்க 2nd லெவல் டிரான்செண்ட் ஆர்டரை சேர்ந்த ஒரு பெரிய டர்ட்டில் இருக்கு. அதுக்கு ஸ்பைக் டிஃபென்ஸ் மாதிரி ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு டைட்டில் கால்னு ஒரு எபிலிட்டியும் இருக்கு. இத வச்சு கடல்ல இருந்து பெரிய வேவ்ஸ வரவழைச்சு சிட்டி செய்ய மூழ்கடிக்க முடியும். இன்னும் வேல் மாதிரி ஒரு எபிலிட்டி வச்சு அதோட எனிமீஸ மேட் ஆக்கிட முடியும். இவ்ளோ எபிலிட்டிஸ் இருந்தும் ஜியூவுக்கு இந்த ஆமை ஒரு சாதாரண சீ அனிமல் மாதிரி தான் தெரியுது. அந்த ஃபாரஸ்ட் ரூட்ஸ்ல ஒரு மினி சீ கிங்கும் கேப்சர் ஆகியிருக்கு. அது இப்போ ஜியூ தோற்கடிச்ச சீ கிங்கோட சின்ன வெர்ஷன். அதோட பேரண்ட்ஸ் மாதிரி இதுக்கும் எந்த எபிலிட்டியையும் காப்பி பண்ண முடியும். யாரா வேணும்னாலும் மாற முடியும். பிளாக் லைட்னிங், வில்லோ ரூட்ஸ்னு சில எபிலிட்டிஸ இது இப்போவே கத்துக்கிட்டு இருக்கு. இது வளர்ந்துட்டா வேற யாரோட எபிலிட்டிஸ அப்சார்ப் பண்ணுன்னு தெரியல. இது சாப்பிடுறது மூலியமா ஜியூ ரொம்ப பவர்ஃபுல் ஆக முடியும். அதோட பவர்ஸையும் அவனால கெயின் பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு ஜியூ அத தொடல. அதுக்கு பதிலா மத்தவங்கள கில் பண்ணி எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்லோவா ஜியூ கிட்ட 18 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் சேர்ந்துடுச்சு. அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஜியூ 4th லெவல் டிரான்செண்ட் ஆர்டரை ரீச் பண்றதுக்காக கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ ஜியூ ரொம்ப வீக்கான ஸ்டேட்ல இருக்கு. எங்க இருந்து வேணாலும் அட்டாக் வரலாம். அதுவும் இல்லாம அது ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போக போறதுனால தன்னைதானே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு ஜியூ தன்னோட ப்ரொடெக்ஷனை சவுலிங் கிட்ட ஒப்படைச்சிட்டு தானா கல்டிவேஷனோட ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஜியூ ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போனதும் சவுலிங் கிட்ட ஒரு ஒயிட் ஜேட் எலிஃபண்ட் வந்துச்சு. அது தன்னோட சைஸ குறைச்சு அங்க வந்திருந்துச்சு.
ஜியூவோட இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்னால அதுவும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருச்சு. அதனால அது ஜியூவை ரொம்ப புகழ்ந்துச்சு. அந்த ஒயிட் ஜெட் எலிஃபண்ட் தன்னை யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காததுனால சவுலிங் கிட்ட தன்னை இன்ட்ரோ பண்ணிக்குச்சு. அந்த ஒயிட் ஜெட் எலிஃபண்ட் தான் செலஸ்டியல் மவுண்டன்ல வசிப்பதாகவும் அங்க இருந்து டார்க்னஸோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லுச்சு. ஜியூ அதோட கல்டிவேஷன் ப்ராசஸ்ல பயங்கரமா பெருசா வளர்ந்துருச்சு. அது ஒரு மலையை விட பெருசா மாறிடுச்சு. அது பீப்புளுக்கு ஒரு அட்ராக்ஷன் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு. பீப்புள் தூரத்துல இருந்து அதோட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியால அத பத்தி கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜியூவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இப்போ வேர்ல்டோட எல்லா கார்னர்லயும் ஏற்ற இறக்கங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு புது பாஸ் வரப்போறாருன்னு நியூஸ் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஹீரோ ஜியூ அவனோட 4th ஆர்டருக்கு அப்கிரேட் ஆகிறதுக்காக கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி ஹைபர்னேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறான். அவனோட எவல்யூஷன்ல இருந்து அவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப தூரம் வரைக்கும் பரவுது. வெஸ்டர்ன் வேஸ்ட்லேண்ட்ல இருக்கிற செத் ஸ்கை மவுண்டன்ல இருக்கிற ஃபீனிக்ஸ், நார்தர்ன் பார்டர்ஸ்ல இருக்கிற கிக்காடா, இவங்க எல்லாருமே ஜியூவோட எவல்யூஷனை உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒரு மான்ஸ்டர் பவர் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. பீஸ்டோட ப்ராஃபிட்க்கும் இது தெரியுது. ஜியூ ஃபியூச்சர்ல தனக்கு ஒரு சேலஞ்சா வருவான்னு அதுக்கு புரிஞ்சிடுது. 4th டிரான்செண்டன்ட் ஆர்டருக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த டைம்ல ஜியூ ஃபியூச்சரோட அட்வான்ஸ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண எந்த சீக்கிங்கும் இல்ல. ப்ராஃபிட் ஒரு பெரிய கைவால். அதனால அது இவ்வளவு சீக்கிரம் சர்ஃபேஸ்க்கு வர விரும்பல. ஆனா ஜியூ ஃபியூச்சரோட அட்வான்ஸ்மெண்ட்னால அதுவும் இப்போ சர்ஃபேஸ்க்கு வர வேண்டிய கட்டாயம். ஜியூ தி டெமோனிக் ட்ரீயை எதிர்த்து சண்டை போட போறான். இப்போ சீன் மேஜிக் சிட்டியோட கோஸ்டல் ஏரியாவுக்கு மாறுது. அங்க 2 புது கெஸ்ட் வர்றாங்க. சடன் சீக்கிங் கொல்லப்பட்டான் இல்லையா, அவனோட பழி வாங்கத்தான் இவங்க வர்றாங்க. ஒருத்தன் ஹார்ஸ் கிங், இன்னொருத்தன் கவுச் கிங். 2 பேருமே 3rd டிரான்செண்டன்ட் ஆர்டர். ஜியூவோட சண்டை போட ரெடியா வர்றாங்க. பாரு, இதுதான் நம்ம பிரதரை கொன்ன மரம். பாக்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான். ஆனா இப்போதைக்கு ஹைபர்னேஷன் ஸ்டேட்ல இருக்கான். இந்த டைமை யூஸ் பண்ணி அவனை கொன்னுடணும்னு ஹார்ஸ் கிங்கும் கவுச் கிங்கும் பேசிக்கிறாங்க. அப்புறம் நேரா ஜியூ தி டெமோனிக் ட்ரீயை நோக்கி போறாங்க. ஷாவ்லியின் துணிச்சல். ஜியூ ஹைபர்னேஷன் ஸ்டேட்ல இருந்தாலும் அவன் கம்ப்ளீட்டா டிஃபென்ஸ்லெஸ்ஸா இல்ல. அவனோட டிஃபென்ஸ்க்கு ஷாவ்லி நிக்கறா. ஷாவ்லிக்கு இப்போ ஒயிட் ஜெட் எலிஃபண்ட்டும் ஹெல்ப் பண்ணுது. கவுச் கிங்கும் ஹார்ஸ் கிங்கும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட நெருங்கும்போது ஷாவ்லியும் ஒயிட் ஜெட் எலிஃபண்ட்டும் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஃபீல் பண்ணிடுறாங்க. வர்ற பீஸ்ட் சாதாரண பீஸ்ட் இல்ல, கிங்ஸ்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுது. ஜியூவோட ஹைபர்னேஷன் டைமை யூஸ் பண்ணிக்க அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சிடுது. கிங்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கறதால ஒயிட் ஜெட் எலிஃபண்ட் ஷாவ்லிய அங்கிருந்து ஓடிப்போக சொல்றான். ஆனா ஷாவ்லி அவ மாஸ்டரை இந்த நிலைமையில விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. அவ சண்டை போட ரெடியா இருக்கறா. ஒயிட் ஜெட் எலிஃபண்ட் இன்னும் ஏதோ சொல்றதுக்குள்ள அவ கோவமா எனிமிஸ நோக்கி போயிட்டா. ஒயிட் ஜெட் எலிஃபண்ட்டும் வேற வழி இல்லாம ஷாவ்லிய பின்னாடியே போகுது. விருப்பம் இல்லாம அதுவும் சண்டைக்கு போகுது. பாக்கறதுக்கே ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஹார்ஸ் கிங் ஷாவ்லிய டோரண்ட் வாட்டர் கேனான் வச்சு அட்டாக் பண்றான். ஷாவ்லி அவளோட ஃப்ளேம் ஷீல்டு வச்சு அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். ஹார்ஸ் கிங்கோட அட்டாக்ல இருந்து ஷாவ்லி தப்பிக்கிறதால கவுச் கிங் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷாவ்லிய சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு அட்டாக் பண்றான். 2 கிங்ஸும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஏன்னா 2 பேரோட அட்டாக்லயும் அவங்க ஷாவ்லிய ஒன்னும் பண்ண முடியல. அப்போ ஷாவ்லி அவளோட பர்பிள் ஃப்ளேம் ஸ்வாட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அத வச்சு அவ கவுச் கிங்கோட ஷெல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கறா. கவுச் கிங்குக்கு அவனோட ஷெல் மேல ரொம்ப பெருமை. அட முட்டாள் பொண்ணே, என்னோட ஷெல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உன்ன மாதிரி அட்டாக்ஸ்னால அது உடையாத. என்ன கவுச் கிங் அவனோட ஷெல்லை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவனோட ஷெல் உடைஞ்சிடுது. அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸ் ஷாவ்லியோட அட்டாக் முன்னால ஃபெயில் ஆயிடுது. ஹார்ஸ் கிங் அவனோட ஃப்ரெண்ட் அடி வாங்குறத பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால டெய்ல் ஸ்ட்ரைக் வச்சு ஷாவ்லிய கவுச் கிங்கிட்ட இருந்து தள்ளிவிட ட்ரை பண்றான். ஆனா அவனோட அட்டாக்க நடுவுலயே ஒயிட் ஜெட் எலிஃபண்ட் தடுத்துடுது. இந்த பொண்ண நான் தனியா விட மாட்டேன். இவ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. இப்போ நான் இவளுக்கு ஷீல்டா இருப்பேன் தென்னு ஒயிட் ஜெட் எலிஃபண்ட் ஷாவ்லியோட பின்னாடி நின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ சீன் வேர்ல்டு கான்ஃபரன்ஸுக்கு மாறுது. அங்க ஃபெடரேஷனோட டிஃபரண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லெஃப்ட் ரைட் பார்ட்டிஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லா கோஸ்டல் சிட்டிஸையும் விட்டுட்டு சென்ட்ரல் ஏரியாவுக்கு போயிடணும். நம்மள ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து கரெக்டான டைம்ல மறுபடியும் பீஸ்ட அட்டாக் பண்ணணும்னு ரைட்டிஸ்ட் சஜஸ்ட் பண்றாங்க. அதே டைம்ல லெஃப்டிஸ்ட் அவங்களோட சஜஷன் அப்போஸ் பண்றாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? சென்ட்ரல் ஏரியாவுக்கு போறதா? சென்ட்ரல் ஏரியால நம்ம பீஸ்ட்னால கொல்லப்படுவோம், இல்லனா பட்டினியால சாவோம். சென்ட்ரல் ஏரியா இவ்வளவு பெரிய பாப்புலேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் இல்லன்னு லெஃப்டிஸ்ட் சண்டை போடுறாங்க. ரைட்டிஸ்ட் சில பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மள ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பின் வாங்கி மறுபடியும் முன்னால வரணும்னு நினைக்கிறாங்க. அதே டைம்ல லெஃப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட பீஸ்டோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட பேச்சையும் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் கேட்டுட்டு இருக்காரு. நடக்கிற சண்டையால அவர் ஹாப்பியா இல்ல. சீன் ஸ்பிரிச்சுவல் பவர் இன்வெஸ்டிகேஷன் பீரோவுக்கு மாறுது. அங்க அவங்களோட ஹெட்
எல்லா டேட்டாஸையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. சீ கிங்ஸ் அவங்களோட ஃப்ரெண்டோட பழி வாங்கத்தான் அங்க வந்திருக்காங்கனோ, ஜியூவோட ஹைபர்னேஷன் டைமை யூஸ் பண்ணிக்க போறாங்கனோ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுது. ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஜியூ தி டெமோனிக் ட்ரீ எப்படி இவ்வளவு கிரிட்டிக்கலான டைம்ல கல்டிவேட் பண்ண முடியும், அதுவும் எப்படி ஹைபர்னேஷனுக்கு போக முடியும்? அப்போ அவங்களோட ஒரு ஆபீசர் சேட்டலைட் ட்ராக்கிங் வச்சு அவங்களுக்கு ஒரு லைவ் இமேஜ் காட்டுறாரு. அங்க அவரு ஷாவ்லிய காட்டுறாரு. ஸ்பிரிச்சுவல் பவர் இன்வெஸ்டிகேஷன் பீரோவோட ஹெட் ஷாவ்லிய பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஷாவ்லி இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கறான்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அவ சி பீஸ்டோட சண்டை போட போறாளா கைன்னு அவங்க மனசுல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கும் மேல அவங்க மனசுல ஒரு டவுட்டும் வருது. ஷாவ்லி எங்க டெமோனிக் ட்ரீயோட பக்கம் இருக்கிறாளோ, எங்க அதுக்காக இதையெல்லாம் செய்யறாளோ? இந்த எபிசோட்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்க ஆவலா இருக்கீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.